உலக புகழ்பெற்ற அல்லங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிடுகிறார். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அல்லங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டு அல்லங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 9 மணி அளவில் தொடங்குகிறது. இந்த போட்டிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுரை சென்று பார்வையிடுகிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை அடக்கிய அஜித்துக்கு முதல் பரிசான கார் வழங்கப்பட்டது. 870 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை அடக்கினர். போட்டி நிறைவடைந்த போது பொதுக்கம்பட்டியை சேர்ந்த அஜித் மற்றும் பொதும்புவை சேர்ந்த பிரபாகரன் ஆகியோர் தலா 16 காளைகளை அடக்கியிருந்தனர். பின்னர் குலுக்கல் முறையில் முதல் பரிசுக்கான வீரர் அஜித் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு கார் பரிசை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். சிறந்த மாடு மாடு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி நான் மாடு பிடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரே மாதிரி இருந்த நிலையில வந்து இப்போ உங்களை கமிட்டி கரெக்டான தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அவங்க கரெக்டாக தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்மை செயல்பட்டுருக்காங்க. 17 மாடு பிடிச்சிருப்பேன். சரியா தெரியல. கார் இல்ல, வண்டி கூட இல்ல. கார் வாங்கினது முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரண்டாவது பரிசாக பிரபாகரனுக்கு இருசக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. குலுக்கல் முறையில் வெற்றியாளர் தேர்வு செய்யப்பட்டதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். களத்தில் சிறப்பாக விளையாடிய காளையின் உரிமையாளர் குலமங்கலத்தை சேர்ந்த ஸ்ரீதருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 30க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர்.